அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் வீடியார். நாம் இந்த சீரீஸில் காலச்சக்கர வாஸ்து சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வாஸ்து ரீதியாக பார்க்கும்போது பல பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் பஞ்சபூத இயக்கங்கள் சரியில்லாமல் இருக்கலாம், தலைவாசல் சரியில்லாமல் இருக்கலாம், சுற்றுச்சூழல் சரியில்லாமல் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு என்னதான் வாஸ்து சரியான வீட்டில் இருந்தாலும் சில பேருக்கு சொந்த இடத்துல இருக்கக்கூடாது, சொந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அவங்க வாடகை வீட்டுக்கு போகணுன்னு இருக்கும், வெளியூருக்கு போகணுன்னு இருக்கும், வெளி மாநிலத்தில் போய் வசிக்கணுன்னு இருக்கும், வெளிநாட்டில் போய் வசிக்கணுன்னு இருக்கும். அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னாதிபதி, 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியெல்லாம் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கான யோகமே வெளியூரில் தான். ஸோ அப்போ எவ்வளோ தான் வாஸ்து நல்லா இருந்தாலும் அவங்க வெளியூர் போனால் தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவங்க இடம் வாங்கும்போது, வீடு கட்டும்போது வெளியூரில் வாங்குங்க, பக்கத்து மாவட்டத்தில் வாங்குங்க, ஊரோட எல்லையில் வாங்குங்க. அதுலேயும் குறிப்பாக எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகத்தோட டைரக்ஷனில் வாங்குங்க. செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க ஊரோட தெற்கு புறத்தில் வாங்குங்க, சனி நல்லா இருக்கிறவங்க ஊரோட மேற்கு பகுதியில் போய் வாங்குங்க. இப்படி நம்ம அந்த விஷயங்களை எடுக்கலாம். அதை தமிழ்நாடு லெவலில் எடுக்க முடியும், இந்தியா லெவலில் நம்ம எடுக்க முடியும். இந்தியாவில் மேற்கு பகுதி மும்பை, சனி நல்லா இருக்கிறவங்க இந்தியாவோட மேற்கு பகுதியில் போய் வசித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர், அப்போ சனி நல்லா இருக்கிறவங்க தமிழ்நாடு மேற்கு பகுதி போனால் சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊரும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும். இதெல்லாம் நாம் ஜாதக ரீதியாக ஒவ்வொரு ஊர் என்ன ராசியை குறிக்கும், என்ன கிரகத்தை குறிக்கும், என்ன மாதிரி நட்சத்திரங்களை குறிக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நேரடி வகுப்பாக ஈரோடு மாநகரில் சமானா கார்டனில் நடைபெற போகுது. இந்த வகுப்பு மார்ச் 29ஆம் தேதி நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க வீட்டோட வாஸ்துப்படி பிரச்சனைக்கு ஒரு இலவச பரிகாரம் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இதில் கலந்துக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. வாஸ்து சம்மந்தமான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் வாய்ந்த வகுப்பு இது. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.